இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான 2025-26 இயரோட சாம்பிள் பேப்பரோட சொல்யூஷன் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல செக்ஷன் இ பார்க்க போறோம். கேஸ் பேஸ்டு கொஸ்டின். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கேஸ் பேஸ்டு பாருங்க. அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல இருந்து கொடுத்துருக்காங்க. In a class, the teacher asked every student to write an example of AP. Two boys, Aryan and Roshan, write the progression. So ஆரியனுக்கு ஒரு AP கொடுத்துருக்காங்க, ரோஷனுக்கு ஒரு AP கொடுத்துருக்காங்க. ஆரியனுக்கு வந்து -5, -2, +1, +4 and so on அப்படின்னும், ரோஷனுக்கு வந்து 187, 184, 181 and so on இப்படியும் கொடுத்துருக்காங்க. முதல் கொஸ்டின், find the sum of common differences of two progression. ரெண்டு பேரோட காமன் டிஃபரன்ஸையும் கண்டுபிடிச்சு அவங்களோட சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஃபரன்ஸ் அப்படின்றது எப்பவுமே செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்மா மைனஸ் பண்ணா கிடைக்கிறது. அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் டேர்ம் -2 மைனஸ் போட்டுட்டு தான் முதல் டேர்ம் எடுத்து எழுதணும், -5. அப்போ -2 + 5 கிடைக்கும். ஸோ இதை மைனஸ் பண்ணா 3. ஸோ இவங்களோட காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் வந்து 184 மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 187, சப்ட்ராக்ட் பண்ணும்போது -3 கிடைக்குது. இப்போ முதல் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். சம் ஆஃப் காமன் டிஃபரன்ஸ் ஆஃப் டூ ப்ரோக்ரஷன், இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 3 + -3 ப்ளஸும் மைனஸும் என்ன ஆகும், மைனஸாக இருக்கும். 3 - 3 0 தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் பார்ட்க்கு. செகண்ட், ஃபைண்ட் த 34th டேர்ம் ஆஃப் த ப்ரோக்ரஷன் ரிட்டன் பை ரோஷன். ரோஷன் எழுதின ப்ரோக்ரஷனோட 34th டேர்ம் என்னன்றதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த டேர்ம் கேட்டாலும் நம்ம வந்து ஜென்ரல் டேர்மோட ஃபார்முலா an ஈக்குவல் டு a + n - 1 × d தான் அப்ளை பண்ணணும். இதில் an அப்படின்றது அவங்க கேட்குற டேர்ம். இதில் நம்ம இப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறோம். அவங்க 34th டேர்ம் கேட்டிருக்காங்க ரோஷனோடது. அப்போ a34 ஈக்குவல் டு a + n-க்கு பதிலாக 34 போட்டால் 34 - 1 33d அப்படின்றது கிடைக்கும். இதில் ஏக்கு பதிலாக கொஸ்டினில் என்ன இருக்கீங்க, 187 + 33 டைம்ஸ் டிஃப்ரென்ஸ் -3 இருக்கு, இங்கே -3ன்னு போட்டுக்கலாம். ஸோ இது வந்து 187 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 33 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 99 கிடைக்கும். 187ல் 99 மைனஸ் பண்ணும்போது 88 கிடைக்குது. அதுதான் உங்களோட ஃபைனல் வேல்யூ. தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 டேர்ம்ஸ் ஆஃப் த ப்ரோக்ரஷன் ரிட்டன் பை ஆரியன். ஆரியன் எழுதின ப்ரோக்ரஷனோட சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. தேர்ட் பார்ட் வந்து ஆரியனோட எக்ஸ்பிரஷன்ல இருந்து கேட்டிருக்கிறதுனால SN ஃபார்முலா அப்ளை பண்ணணும். SN ஈக்குவல் டு n/2 2a + n - 1 × d தான் நம்மளோட ஃபார்முலா. சம் ஆஃப் 10 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால S10 ஈக்குவல் டு n/2னா 10/2 2a 2 × aன்றது எப்பவுமே எக்ஸ்பிரஷனோட ஃபர்ஸ்ட் டேர்மை தான் நம்ம ஏன்னு சொல்லுவோம். -5 + n - 1, n வந்து 10 தானே, அப்போ n - 1க்கு நம்ம 9ன்னு போட்டுடலாம். dனா டிஃபரன்ஸ் 3 இருக்கு, அதனால இங்கே 3ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தாச்சு. இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 5 ஆர் இங்கே 5 2s are 10 மைனஸ் இருக்கிறதுனால -10, 9 3s are 27 கிடைச்சிருக்கீங்க. ஸோ எழுதியாச்சு. இங்கே 5 மல்டிபிள் பை 27லேருந்து 10 வந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 17 கிடைக்கும். 17 5s are 35, பேலன்ஸ் 3 85 அப்படின்றதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இதில் வந்து 6 ஆப்ஷன் பார்க்கலாம். இப்போது which term of the progression will have the same value அப்படின்னு கேட்டிருக்காங்க. let us assume the nth term is same அப்படின்னு வச்சுக்கலாம். இவங்களோட nth termம் இவங்களோட nth termம் சேம் வேல்யூ அப்படின்னு இருந்துச்சுன்னா அது எத்தனாவது டேர்ம்ட்டு தான் உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஎன்னோட ஃபார்முலா a + n - 1 × d. இவங்களோட nth டேர்மை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா a + n - 1 × d போடணும்ல. a வந்து -5 ப்ளஸ் n வேல்யூ தெரியாது. ஸோ n - 1 × டிஃப்ரென்ஸ் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். -2 -5ன்னு பண்ணும்போது நமக்கு +3 கிடைச்சது. ஸோ இங்கே டிக்கு பதிலாக +3ன்னு எழுதிக்கலாம். இதுதான் இவங்களோட nth டேர்ம். ஸோ -5 + 3 உள்ளே கொண்டு போனால் 3n, இங்கே 3 1s are 3ன்னு கிடைக்கும். இதில் -5ம் -3யும் நம்பராக இருக்கிறதுனால 3n - 8ன்னு எழுதிக்கலாம். இதுதான் இவங்க எக்ஸ்பிரஷனோட nth டேர்ம். அது மாதிரி இவங்களோட nth டேர்மே ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ nth டேர்மோட ஃபார்முலா இதுதான். a வேல்யூ இங்கே 187 இருக்கு, ப்ளஸ் n வேல்யூ தெரியாது, ஏன்னா எத்தனாவது டேர்ம் சேம் நமக்கு தெரியாது. ஸோ n அப்படியே வச்சுக்கோங்க. n - 1 × டிஃப்ரென்ஸ் வந்து இவங்க ரெண்டு பேரையும் மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் முடிச்சிருக்கோம் நம்ம. இப்படி மைனஸ் பண்ணும்போது -3ன்னு கிடச்சிருக்கோம். இப்போ இங்கே -3ன்னு போட்டுக்கலாம். அப்போ 187 -3 × n -3n -3 × +1 +3ன்னு எழுதிக்கலாம். 187ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணும்போது 190 வரும், -3n. இது இவங்களோட nth டேர்ம், இது இவங்களோட nth டேர்ம். கேள்வியை நல்லா பாருங்கள். which term will have the
which term of this progression will have the same value கேட்டிருக்காங்க. Let us assume the nth term are same அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் இவங்க ரெண்டு பேரோட nth term இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவேட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ given ரெண்டு பேருக்கும் சேம் வேல்யூன்னு கொடுத்துருக்கிறதுனால 3n minus 8 equal to 180 minus 3n ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ என்னெல்லாம் ஒரு பக்கம் நம்பர்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்க போகிறோம். மைனஸ் 3n இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகிடும், ப்ளஸ் 3n கிடச்சிரும். மைனஸ் 8 அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 8 ஆகிடும். 190 ப்ளஸ் 8 கிடச்சிருக்கும். ஸோ இதிலேருந்து 3n 3n ஆட் பண்ணால் 6n, இவங்களை ஆட் பண்ணும்போது 198. அப்போ n is equal to மல்டிபிளில் இருக்க 6 அந்த பக்கம் போனால் என்ன ஆயிருக்கும், டிவைட் ஆயிருக்கும். டிவைடட் பை 6, 3s are 18, 3s are 18. அப்போ n is equal to என்னன்னு கிடச்சிருக்கு, 33 கிடச்சிருக்கு. அப்போ 33 டேர்ம் வந்து ரெண்டு எக்ஸ்பிரஷன்லேயே சேமாக வந்திருக்கு அப்படின்றத உங்கள் கரெக்ட் ஆன்சர். இப்போ 37th கேஸ் பேஸ்டு பார்க்கலாம். இந்த குரூப் ஆஃப் கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ் கோஸ் டு த பிக்னிக் டூரிங் த வின்டர் ஹாலிடே. இந்த பொசிஷன் ஆஃப் 3 ஃப்ரெண்ட்ஸ் அமன், கீர்த்தி அண்ட் சச்சட் ஆர் கிவன் பிலோ. இந்த கிராஃபில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பின்ற பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 2லையும் ஒய் ஆக்சிஸில் 5லையும் இருக்குது. ஸோ முதல்ல கொடுத்துருக்கிற பாயிண்ட் வந்து நம்ம இங்கே எழுதிக்கலாம். பின்ற பாயிண்ட் வந்து 2,5. இது மாதிரி கியூன்ற பாயிண்ட் வந்து எக்ஸோட 4ம் ஒய்யோட 4ம் மீட் பண்ணுற பாயிண்டில் உட்காந்துருக்காங்க. அப்போ 4,4. ஆறுன்ற பாயிண்ட், ஆரோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் 8ம் ஒய் ஆக்சிஸில் 3ம். அப்போ இது 8,3 அப்படின்னு எழுதிக்கலாம் கிராஃபில் இருந்து. இப்போ கேள்விக்கு வரலாம். முதல் கொஸ்டின், ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பின்ற பாயிண்ட்டை வந்து x1 y1 அப்படின்னும், அடுத்த ஆர் தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஆரோட பாயிண்ட் வந்து 8,3ன்னு இருந்துச்சு. ஸோ இது வந்து x2 y2ன்னு எடுத்துகிட்டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஃபைண்ட் பண்ணோம். டிஸ்டன்ஸோட ஃபார்முலா இதான், ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். ரூட் ஆஃப் x2ஓட வேல்யூ 8 இருக்குது. 8 மைனஸ் x1 வேல்யூ 2 ஸ்கொயர் ப்ளஸ் y2 3 கொடுத்துருக்காங்க, மைனஸ் y1க்கு 5 கொடுத்துருக்காங்க. இப்படி எழுதிக்கணும். இப்போ வேல்யூன்னு பார்க்கும்போது 8ல் 2 மைனஸ் பண்ணும்போது 6 வரும். 6 ஸ்கொயர் பண்ணால் 6 6 36. 3 மைனஸ் 5 மைனஸ் 2 வரும். மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் 4 தான் கிடைக்கும். இப்போ ரூட் 40 அப்படின்னு கிடைக்குது. ரூட் 40 சிம்பிளிஃபை பண்ணும்போது 4 into 10ன்னு எழுதிக்கலாம். 4லேருந்து ஒரு 2 வெளில எடுக்க முடியும். ஏன்னா 2 2s are 4. அப்போ 4√10 யூனிட்ஸ் அப்படின்றதான் உங்களோட டிஸ்டன்ஸ். இதுதான் ஃபஸ்ட் பார்ட்டோட ஆன்சர். இப்போ அதிலே வந்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். Q is the midpoint of PR. இந்த Qன்ற பாயிண்ட் வந்து இந்த பிஆருக்கு மிட் பாயிண்ட்டானு செக் பண்ணுங்கள். ஜஸ்டிஃபை பை ஃபைண்டிங் த மிட் பாயிண்ட் ஆஃப் பிஆர். ஜஸ்டிஃபை பண்ணுங்கள். பிஆருக்கு மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி அது Qக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ Q மிட் பாயிண்ட்டான்னு செக் பண்ணுறதுக்கு பி பாயிண்ட்டையும் ஆர் பாயிண்ட்டையும் எடுத்துக்கலாம். ஸோ பியோட பாயிண்ட் வந்து அதே மாதிரி x1 y1. ஸோ இதான் x1 y1, இது x2 y2. இப்போ மிட் பாயிண்ட் செக் பண்ணலாம். பிஆரோட மிட் பாயிண்ட். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் பிஆருக்கு x1க்கு பதிலாக கொஸ்டினில் 2, x2 வந்து 8/2 கிடைக்குது. y1 ப்ளஸ் y2 by 2ல் y1 வந்து 5, y2ஓட வேல்யூ 3/2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இவங்களை ஆட் பண்ணும்போது 2 + 8 வந்து 10/2. இங்கே 5 + 8 3 வந்து 8/2. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது 5,4 அப்படின்றது கிடச்சிருக்கு. ஆனால் கொஸ்டினில் Q பாருங்களேன் 4,4 தான். ஆனால் 5,4 தான் பிஆரோட மிட் பாயிண்ட். அப்போ இவங்க கொடுத்துருக்கிறது வந்து ராங்காக இருக்குது. Q வந்து மிட் பாயிண்ட் கிடையாது. அப்போ இப்படி எடுத்து எழுதிடுங்க. ஸோ Q இஸ் நாட் அ மிட் பாயிண்ட் ஆஃப் ஆர் அப்படின்னு எழுதிடுங்க. ஏன்னா இந்த வேல்யூ வந்து 4,4ன்ற பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக இல்லை, அதாவது Qக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னு அர்த்தம். தேர்ட் பார்ட்டில் ஃபைண்ட் அ பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் கேட்டிருக்காங்க. எப்போவுமே பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ்ன்றதில் எக்ஸ் கோஆர்டினேட்டில் நம்பர் இருக்கும், ஒய் கோஆர்டினேட் 0வாக இருக்கும். அதில் x,0ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்டை நம்ம Pன்னு அசியூம் பண்ணிக்கலாம். விச் இஸ் ஈக்குவே டிஸ்டன்ஸ் ஃப்ரம், இங்கே ஆல்ரெடி P இருக்குல்ல, ஸோ ஏன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து A, விச் இஸ் ஈக்குவே டிஸ்டன்ஸ் ஃப்ரம் P அண்ட் Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கோம். அந்த பாயிண்ட்டோட பேர் A. இந்த ஏன்ற பாயிண்ட் வந்து Pலேருந்தும் Qலேருந்தும் சேம் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கொஸ்டினில் கிவன் கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏலேருந்து Pயோட டிஸ்டன்ஸும் ஏலேருந்து Qவோட டிஸ்டன்ஸும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். ஸோ டிஸ்டன்ஸோட பேசிக் ஃபார்முலா. ஸோ இதான் நம்மளோட டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இப்போ ஏன்ற பாயிண்ட்டுக்கும் Pன்ற பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ Pன்ற பாயிண்ட் வந்து 2,5, ஏன்ற பாயிண்ட் வந்து x,0. ஸோ அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் எடுத்து இங்கே எழுதிக்கலாம். ஸோ Pயோட பாயிண்ட் வந்து 2,5, ஏயோட பாயிண்ட் வந்து x,0. இது PAனாலும் AP-நாலும் ஒன்று தான். ஸோ முதல்ல x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர்னா 2 மைனஸ் x த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 5 மைனஸ் 0 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. அப்புறம் ஏக்கும் Qக்கும், ஸோ Qன்ற பாயிண்ட் வந்து 4,4, x1 y1 x2 y2ன்னு அப்ளை பண்ணிவிட்டு இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில்
x2 minus x1 the whole squared plus y2 minus y1 the whole squared 4 minus 0 squared. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் இருந்துச்சுன்னா இந்த ரூட்ஸை இப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணதான் அர்த்தம். ஸோ ஸ்கொயர் பண்ணி கட் பண்ணியாச்சு. இப்போ இது பார்க்க a minus b the whole squareல இருக்குது. ஸோ அதனால் a squared plus b squared minus 2ab 2 into 2 into x வந்து 4x plus 5 minus 0ன்றது 5 தான். 5 ஸ்கொயர் பண்ணால் 25 கிடைக்கும். இதுவும் a minus b the whole square தான். முதல்ல 4 ஸ்கொயர் பண்ணால் 16 x ஸ்கொயர் பண்ணால் x squared minus 2ab 2 4s are 8 8 into x வந்து 8x ப்ளஸ் இங்கே 4 ஸ்கொயர் பண்ணும்போது 16 அப்படின்றது கிடைக்கும். ஸோ எழுதியாச்சு. எல்லா டேர்ம்ஸையும் சேம் சைட் கொண்டு வந்துக்கலாம். இங்கே வந்து ஒரு 2 ஸ்கொயர்ன்றது 4 இருக்குது, இங்கே ஒரு 25 இருக்குது. ரெண்டு பேரையும் ஆட் பண்ணும்போது 29 கிடைக்கும். அப்போ x ஸ்கொயர்ட் மைனஸ் 4x ப்ளஸ் 29 ஈக்குவல் டு அந்த பக்கம் இங்கே ஒரு 16 இருக்குது, இங்கே ஒரு 16 இருக்குது ப்ளஸ் 32 ஒரு மைனஸ் 8xும் ஒரு ப்ளஸ் x ஸ்கொயர்டும் இருக்குது. ஸோ சேம் சைட் கொண்டு வந்துக்கலாம். இப்போது x ஸ்கொயர்ட் மைனஸ் 4x ப்ளஸ் 29 மைனஸ் 32 ப்ளஸ் 8x மைனஸ் x ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிடலாம். இங்கேருந்து இங்கே மாறும்போது எல்லாத்துக்கும் சிம்பிள் மாறிடும். இங்கே இருக்க ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டும் இங்கே இருக்க மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே இருக்க மைனஸ் 4xும் இங்கே இருக்கிற ப்ளஸ் 8xும் ஆட் பண்ணும்போது ப்ளஸ் 4x அப்படின்ற டேர்ம் கிடச்சிருக்கும். ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இங்கே வந்து மைனஸ் 32வும் ப்ளஸ் 29ம் இருக்குது. சப்ட்ராக்ட் பண்ணும்போது 3 கிடைக்கும், மைனஸ் 3 கிடைக்கும். மைனஸ் 3 அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் 3 ஆகிருக்கும். இப்போ எக்ஸஸ் ஈக்குவல்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 3/4 அப்படின்னு கிடச்சிருக்கு. பாயிண்ட் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் தானே கேட்டிருந்தாங்க. பாயிண்ட் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் வந்து x,0. அப்போ 3/4,0ன்னு எழுதணும். இதில் ஒரு ஆர் சாய்ஸ் கேட்டிருக்காங்க. Let S be the point which divides a line joining P and Q in the ratio 2:3. P and Qவையும் ஜாயின் பண்ணுற இடத்துல எஸ்ன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. அது இவங்கள 2:3 ரேஷியோவில் பிரித்து அந்த எஸ்ஸை கண்டுபிடிங்க அப்படின்னா நம்ம இன்டர்னலி ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஏன்னா ரேஷியோ கொடுத்துருக்காங்கல்ல, இதான் நம்ம இன்டர்னலி ஃபார்முலா. mx2 + nx1/m + n my2 + ny1/m + n. P பாயிண்ட்டையும் Q பாயிண்ட்டையும் எடுத்துக்கலாம். இது உங்களோட x1 y1, இது உங்களோட x2, இது உங்களோட y2. ரேஷியோ வந்து m:n. இது அப்ளை பண்ணும்போது இந்த எம்மும் என்ன முதல்ல எழுதிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். 2 + 3 டினாமினேட்டரில் இங்கே ஒரு 2 + 3 2 + 3 இப்படி 2 + 3 இப்படி எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஃபஸ்ட்டு இங்கே x2 போடணும், அப்புறம் இங்கே x1 போடணும். x2 வந்து 4, அப்போ இங்கே 4 ப்ராக்கெட்டில் இங்கே x1 போடணும் 2. இங்கே ஃபஸ்ட்டு y2 போடணும், y2ஓட வேல்யூ 4, அடுத்து y1 போடணும், y1ஓட வேல்யூ 5. இப்படி எழுதுனா கொஞ்சம் ஈஸியாக எழுதிடலாம். இங்கே 4 2s are 8, 3 2s are 6, டினாமினேட்டரில் ஆட் பண்ணால் 5 வரும். இங்கே 4 2s are 8, 5 3s are 15, டினாமினேட்டரில் 5 வரும் ஆட் பண்ணும்போது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணிடலாம். 14/5 நம்ம 15ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணும்போது 23/5 கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட எஸ்ஸோட பாயிண்ட். இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. 38ஓட கேஸ் பேஸ்டு பாருங்கள். India Gate is located near Kartavya Path at New Delhi. It stands as a memorial to 74,187 soldiers of Indian Army who gave their life to the First World War. This 42-meter tall structure was designed by Sir Edwin in the style of Roman. The student Shreya, height is 1 meter, visited the India Gate as a part of the study tour. ஸோ இதில் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க. இங்கே இந்த இந்தியா கேட்டோட லென்த், அதாவது ஹைட்டு வந்து 42 மீட்டர். அதை விசிட் பண்ணியிருக்க ஸ்ட்ரேயாவோட ஹைட் வந்து 1 மீட்டர். இது ரெண்டு தான் இதில் முக்கியமான டீட்டெயில். இதை யூஸ் பண்ணி தான் கீழே இருக்க கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். முதல் கொஸ்டினில் வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் ஸ்ட்ரேயாஸ் ஐ to the top of the India Gate if she is standing at the distance of 41 meter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியா கேட்னு வச்சுக்கலாம். இந்தியா கேட்டோட ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 42 meters அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இஃப் ஷீ இஸ் ஸ்டாண்டிங் அட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 41 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். ஸோ இங்கேருந்து 41 மீட்டரில் ஸ்ட்ரேயா நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்ட்ரேயோட ஹைட்டு வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 1 மீட்டர். ஸ்ட்ரேயோட ஹைட் வந்து 1 மீட்டர். ஸோ இது அவங்களோட ஐஸில் இருந்து இந்த டாப்பை பார்க்குறாங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்னன்றதான் ஃபைண்ட் பண்ணும். இங்கே இருக்கிற அவங்களோட லைன் ஆஃப் சைட் அவங்க ஆக்சுவலாக இப்படி தான் பார்க்கணும். அப்போ இதுதான் அவங்களோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். இந்த ஆங்கிளை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதோட டோட்டல் ஹைட் இருக்குல்ல, இதுதான் 42. இப்போ இந்த ட்ரையாங்கிள்னு பார்க்கும்போது இதுலேருந்து இது வரைக்கும் தான் வரும். அப்போ இந்த கேர்ளோட ஹைட் 1 மீட்டர் இருக்குல்ல, அது இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகிடும், சப்ட்ராக்ட் ஆகிடும். நம்ம என்ன ஆல்ஃபபெட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ABCD
சிடிஇ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதில் ட்ரையாங்கிள்னு பார்க்கும்போது நம்மளோட ட்ரையாங்கிள் வந்து ஏபிசி தான். இதில் பி வந்து 90 டிகிரி அப்படின்னு யோசிங்க. இல்லை ஏபியோட லென்த்து நமக்கு வேணும். ஏபியோட லென்த் வேணும்னா இந்த மொத்த ஹைட்டு 42லேருந்து இந்த 1 மீட்டர் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், மைனஸ் பண்ணியிருக்கணும். இப்போ 42 - 1 = 41 மீட்டர்னு எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன் எழுதியாச்சு. இப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது இதோட ஆப்போசிட் சைடு வந்து ஏபி 41 மீட்டர்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இதில் இடி வந்து 41 மீட்டர். அவன் நின்றுட்டு இருந்த தூரம் 41 மீட்டர்னா டெஃபினட்டாக இந்த பிசியும் 41 மீட்டர் தான். ஏன்னா கீழே இருக்கிறது ஒரு ரெக்டாங்கிள், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது 41. ஸோ ஆப்போசிட்டோட லென்த்தும் 41 மீட்டர்ஸ் தான், அட்ஜசன்ட்டும் 41 மீட்டர் தான். ஸோ tan தீட்டா எடுக்கணும். ஏன்னா tan தீட்டா தான் ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடுக்கு வரும். அப்போது ஏபி பை பிசின்னு எழுதிட்டு ஏபியும் 41 தான், பிசியும் 41 தான். ஸோ கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது, 1ன்னு கிடைக்கிது. டேனோட எந்த ஆங்கிளுக்கு 1 அப்படின்னு யோசிங்க. ஸோ டேனோட 45 டிகிரிக்கு தான் 1 நம்மளோட டேபிள் வேல்யூலேருந்து. அப்போ ஆங்கிள்னு பார்க்கும்போது எவ்வளோ, 45 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 45 டிகிரின்றது உங்களோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். if the stray observes an angle of elevation from her eye to the top of the India gate to be 60. ஸோ இந்தியா கேட்டோட ஹைட் வந்து 42ன்னு கொடுத்துட்டாங்க. ஸ்ட்ரேயோட ஹைட் வந்து 1 மீட்டர் அப்படின்றதையும் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து 1 மீட்டர், இதோட டோட்டல் ஹைட்டு வந்து 42 மீட்டர். ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டிப்ரெஷன் எல்லாமே இங்கே ஐஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கேருந்து இப்படி ஒரு லைன் ஆஃப் சைட் முதல்ல ட்ரா பண்ணிக்கலாம். இதான் லைன் ஆஃப் சைட். ஸோ இங்கேருந்து அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னா இந்தியா கேட்டோட இந்த டாப்பை பார்க்குறாங்க. if the angle is 60 degree, இந்த angle of elevation வந்து 60 டிகிரியாக இருந்தால் then how far she is standing from the base of the India gate. அப்போ இந்தியா கேட்லேருந்து அவங்க எவ்வளோ தூரத்தில் நின்றுட்டு இருக்காங்கன்றதை ஃபைன் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. இங்கேருந்து இதோட லென்த்தை கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த லென்த்துனாலும் இந்த லென்த்துனாலும் ஒன்று தான். நம்ம இதை தான் என்ன பண்ண போகிறோம், ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி நேம் எடுத்துக்கலாம். ABCDEன்னு எடுத்துக்கோங்க. இப்போது இதில் கொஸ்டினில் இந்த பார்ட் வேணும். ஸோ நம்ம இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இது எல்லாமே 1 மார்க்கு தான். நம்ம பெருசாக நிறைய ஸ்டெப்ஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை. இது ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஆங்கிளோட ஆப்போசிட் சைடு வந்து ஏபி. ஏபியோட லென்த் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 41 மீட்டர் தான். ஏன்னா அந்த கேர்ளோட ஹைட் 1 மீட்டர் இந்த இடத்துல மைனஸ் ஆகிடும். ஏன்னா அது ட்ரையாங்கிள்குள்ளே வராது. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், tan 60 = ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் யார், ஏபி. அட்ஜசன்ட் வந்து உங்களோட எக்ஸ். tan 60 டிகிரியோட டேபிள் வேல்யூ என்ன, √3 = ஏபிக்கு என்ன கொடுத்துருக்காங்க 41, டினாமினேட்டரில் எக்ஸ் இருக்குது. இங்கே டிவைடில் இருக்க எக்ஸ் அங்கே போனால் என்ன ஆகும், மல்டிப்ளை ஆகிடும். √3x = 41. மல்டிப்பிளில் இருக்க √3 அங்கே வந்தால் என்ன ஆகிடும், டிவைட் ஆகிடும். இப்போ 41/√3 அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா அதுதான் உங்கள் டிஸ்டன்ஸ். இப்போ டினாமினேட்டரில் வந்து இரேஷனல் நம்பர் வந்து இதை ரேஷனலைஸ் பண்ணுறதுக்காக டினாமினேட்டரில் இருக்க √3 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ 41√3/√3 வந்து 3ன்னு எழுதிக்கலாம். ஸோ யூனிட் எல்லாமே மீட்டர்ஸில் தான் இருக்குது. ஸோ இதை மீட்டர் அப்படின்னு எழுதிட்டிங்க. அப்போ இவ்வளோ தூரத்தில் அவங்க நின்றுட்டு இருந்திருக்கணும். அடுத்த தேர்ட் கொஸ்டினில் if the angle of elevation from Shreya's eyes changes from 45 degree to 30 degree when she moves some distance back from the original position. ஸோ இது வந்து ஒரிஜினல் பொசிஷன் வச்சுக்கலாம். இங்கேருந்து அவங்க வந்து அந்த டாப்பை பார்க்கும்போது 45 டிகிரியிலேருந்து அவங்களோட ஆங்கிள் வந்து 30 டிகிரிக்கு சேஞ்ச் ஆகிருக்கு ஆஸ் ஷி வாக் பேக்வேர்ட் ஃப்ரம் த பொசிஷன். இங்கேருந்து பின்னாடி இப்படி நடந்து போயிட்டு திருப்பியும் அந்த டாப்பை பார்க்கும்போது அவங்களோட ஆங்கிள் வந்து 30 இருந்தது அப்படின்னா இங்கேருந்து அவங்க எவ்வளோ தூரம் வாக் பண்ணியிருக்காங்க ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. ஒன்று வந்து ஏபிசி, இன்னொன்று வந்து ஏபிடி. இந்த பிடியோட லென்த்தை கண்டுபிடிச்சி இந்த பிசியோட லென்த்தை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க நடந்து போன இந்த சிடின்ற டிஸ்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதில் வந்து அந்த 2 ட்ரையாங்கிள் இருக்குல்ல அவங்கள எடுத்துக்கலாம். ஏபிசின்றது ஒரு ட்ரையாங்கிள், ஏசிடின்றது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது நமக்கு இந்த பிசியோட லென்த்து தான் வேணும். ஸோ இந்த பிசி கண்டுபிடிக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடில் 41, இந்த அட்ஜசன்ட் சைடு நமக்கு தெரியாது. இது ஏன் 41னா இது ஆல்ரெடி இந்தியா கேட்டோட ஹைட் வந்து 42 மீட்டர்ஸ்னு கொடுத்துருந்தாங்க. இதில் ஸ்ட்ரேயோட ஹைட்டை மைனஸ் பண்ணிட்டோன்னா ரிமைனிங் இருக்கிறது தான் ட்ரையாங்கிளில் வந்திருக்கும். ஸோ இதை எழுதிட்டு tan 45 டிகிரிஸ் = ஆப்போசிட்டில் 41 இருக்குது, அட்ஜசன்ட் பிசி நமக்கு தெரியாததுனால அப்படியே வச்சுக்கோங்க. tan 45 டேபிள் வேல்யூ 1, டினாமினேட்டரில் இருக்க பிசி அங்கே போனால் மல்டிப்ளை ஆகிடும். 1 × BC = 41 மீட்டர். 1 × BCனாலும் பிசினாலும் ஒன்று தான். அப்போ பிசி 41 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ட்ரையாங்கிள் ஏசிடிக்கு வரலாம். ஏபிடி ஏன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே எடுக்கணும். ஸோ இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ஏபிடின்ற ட்ரையாங்கிளில் இதான் உங்களோட ஆங்கிள் வந்து 30 டிகிரி. 30 டிகிரிலேருந்து பார்க்கும்போது ஆப்போசிட் சைடு ஏபி தான், அட்ஜசன்ட் சைடு வந்து பிடின்னு எடுக்கணும். அப்போ tan 30 டிகிரிஸ் = ஆப்போசிட் வந்து ஏபி, உங்களோட அட்ஜசன்ட் வந்து பியிலேருந்து டி வரைக்கும். ஸோ பிடின்னு எழுதிக்கோங்க.
ஏபிக்கு பதிலாக 41. tan 30யோட டேபிள் வேல்யூ வந்து 1/√3. இங்கே வந்து 41, இங்கே வந்து பிடின்ற லென்த் இருக்குது. ஸோ பிடி இங்கே எடுத்துகிட்டு போயிடலாம், √3 அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா பிடி இஸ் ஈக்குவல் டு 41√3 அப்படின்றது கிடைக்குது. இப்போ கேள்வி என்ன, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஷி வாக்டு தானே. அப்போ சிடி தானே நம்ம கண்டுபிடிக்கணும். சிடி வேணும்னா என்ன பண்ணணும், பிடின்ற லென்த்துலேருந்து இந்த பிசின்ற லென்த்தை நம்ம மைனஸ் பண்ணியிருக்கணும். ஸோ பிடிக்கு என்ன கிடச்சிருக்கு, 41√3 கிடச்சிருக்கு. மைனஸ் பிசிக்கு என்ன கிடச்சிருக்கு, 41ன்றது கிடச்சிருந்தது. ரெண்டு பேர்கிட்டையும் 41 காமனாக இருக்கிறதுனால 41 இப்படி வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே √3 மட்டும் இருக்கும், இங்கே எதுவும் இல்லாததுனால 1 வரும். ஸோ 43 × √3 - 1 மீட்டர்ஸ் அப்படின்றது அவங்க நடந்த சரியான தூரம். ஸோ அடுத்த கொஸ்டினில், இஃப் ஸ்ரேயா மூவ்ஸ் டு எ பாயிண்ட் விச் இஸ் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 41/√3 மீட்டர் ஃப்ரம் த இந்தியா கேட். இந்தியா கேட்லேருந்து 41/√3 மீட்டர் அவையில் இருந்து ஸ்ரேயா நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னா, வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் மேட் பை ஹர் டு த டாப் ஆஃப் த கேட். இப்போ இந்த இடத்துல எவ்வளோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இந்த டாப்பை பார்க்குறதுக்குன்னு கேட்டிருக்காங்க. பேசிக்காகவே இந்தியா கேட்டோட ஹைட் வந்து 42ன்னு கொடுத்துருந்தாங்க. இதில் அவங்களோட ஹைட் வந்து 1 மீட்டர் அப்படின்றத இங்கே நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே 41 மீட்டர்ஸ் அப்படின்றது வரும். 3 பார்ட்லேயுமே நம்ம அதான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே ட்ரையாங்கிள் ஏபிசி நம்மளுக்கு ஒரு ஆங்கிள் தெரியணும். இந்த ஆங்கிளோட ஆப்போசிட் சைடும் நமக்கு தெரியும், அட்ஜசன்ட் சைடும் நமக்கு தெரியும். ஸோ tan தீட்டான்றது மட்டும் தான் டீல் வித் ஆப்போசிட் அண்ட் அட்ஜசன்ட். அப்போ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் நம்ம வேணுன்றதுனால டேன்னு எழுதிக்கணும். இப்போ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட்டில் என்ன கொடுத்துருக்காங்க 41, அட்ஜசன்ட்டில் 41/√3. டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷன் வந்தால் மேலே கொண்டு போங்க, அப்படி கொண்டு போகும்போது அது ரெசிப்ரோக்கல் ஆகிடும். 41 × √3/41. 41 கேன்சல். அப்போ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்குது, √3ன்னு கிடைக்குது. tan தீட்டா √3னா தீட்டாவோட வேல்யூ என்னன்றதான கொஸ்டின், டேபிள் வேல்யூ. tan வந்து 60 டிகிரியாக இருக்கும்போது தான் அதோட வேல்யூ வந்து √3 அப்படின்றது நமக்கு வரும். அப்போ தீட்டாக்கு நேரம் என்ன வந்திருக்கு, 60 வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல இருக்கிற வேண்டிய ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 60 அப்படின்றது அவங்களோட கரெக்டான ஆன்சர். இதே தான் நமக்கு செகண்ட் பார்ட்லேயும் ஆன்சரில் கிடச்சிது. ஸோ அதே தான் உங்களுக்கு இங்கேயும் கிடச்சிருக்கு. ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரின்னு எழுதிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.